where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. விண்வெளி மையத்துல இருந்து விண்கலம் பிரிவதுல சிறிய தாமதம் அப்படின்றதான செய்தியை இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்டவர்கள் விண்வெளி மையத்திலிருந்து டிராகன் விண்கலம் மூலமாக பூமிக்கு திரும்ப இருந்தார்கள். அதில் சற்றே தாமதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் கடந்த மாதம் 25ஆம் தேதி பிற்பகல் 12 மணியளவில் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. அதற்கு முன்னதாகவே செலுத்தப்பட வேண்டிய நிலையில சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தாமதமும் ஏற்பட்டிருந்தது. அதற்கு பிறகு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிறிய தாமதம் என்று செய்தி வந்திருக்கிறது. விண்வெளி மையத்திலிருந்து விண்கலம் பிரிவதில் சிறிய தாமதம் என்ற அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், என்ன காரணம்? ஏதேனும் தகவல் வெளியாகி இருக்கா? வேதவள்ளி, தற்போது 4:35 மணிக்கு விண்கலம் அன்டாக் ஆக வேண்டிய ஒரு சூழல்ல 4:45க்கு அன்டாக் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிடங்கள்ல வரை தாமதம் ஆக வாய்ப்பு இருப்பதாக தற்போது நாசா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தகவல்ல கூறப்பட்டிருக்கிறது. இந்த தாமதத்திற்கான காரணம் என்பது இந்த கேலிபிரேஷன் என கூறுவார்கள். கணினி வழியாக அவங்க எப்ப தரை இறங்கணும் என திட்டமிட்டிருக்கிறாங்களோ அந்த கேலிபிரேஷன் பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த கடைசி கட்டத்துல ஏற்படக்கூடிய அந்த பரிசோதனைகளை முழுமையாக ஆய்வு செய்து வருகிறார்கள். ஏதாவது ஒரு சிறிய தவறு கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால கேலிபிரேஷன் என சொல்லுவார்கள். முழுமையாக அனைத்து விதமான அளவீடுகளும் சரியாக இருக்கிறதா என ஆய்வு செய்து வருகிறார்கள். அதற்கான ஒரு தாமதம் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய அளவிற்கு பயப்பட வேண்டியதற்கு அவசியம் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த விண்கலம் டிராகன் விண்கலம் செல்லக்கூடிய அந்த த்ரஸ்டர்கள்லயோ அந்த எரிபொருள் செல்ல வேண்டிய அந்த ஹீலியம் ஆக்சிஜன் வால்வுகளிலேயோ எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை என்றும் அது பரிசோதனை செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கணினியில் உள்ள அளவீடுகளை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்வதற்காக இந்த சிறிய காலதாமதம் ஆயிருப்பதாக கூறப்படுகிறது. சரியாக 4:45 மணி அளவுல டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து பிரியும் என நாசா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். சரி, 4:35க்கு புறப்படுவதாக இருந்தது. தற்போது 4:45, 10 நிமிடங்கள் தாமதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.